அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும். ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். வேற ஏதாவது வசனம் இருக்கா? படிங்க. நீதிமொழிகள் 27:8. தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிப்போம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அல்லேலூயா. இந்த வசனத்துடைய பின்பகுதி உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தையினுடைய தலைப்பு வார்த்தை உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படி நாம் யாவரும் கண்களை மூடி யாரெல்லாம் உண்மையாக கர்த்தரை நோக்கி கேட்குறீங்களோ கர்த்தர் நம்மளோடு பேசுவார். கேட்கலாமா? கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி எத்தனை இடம் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடம் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்கள் இவர் போலுண்டோ விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி நித்தமோ என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி. பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில்லை என்று கண்டோ விட்டார். பாவி என்னை பல தள்ளினார். ஆவியில்லை என்று கண்டோ விட்டார். ராஜாவோ அன்பு
துணையாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் மாறும். நீர் எங்களுக்கு துணையாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதுபடி நடக்க எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மனித சத்தம் வேணாம், மனுஷனுடைய அறிவினுடைய கூர்மை வேணாம், மனுஷனுடைய அனுபவங்கள் வேணாம். ஆண்டவரே, முழுக்க முழுக்க கலப்பில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தினுடைய சத்தம் எங்களுக்கு வேணும். நீர் எங்களோட பேசுங்க. நீ பேசுகிற தெய்வம் அல்லவா, எங்களோட பேசுங்க. உண்மையாகவே உங்கள் சத்தத்தை கேட்ட அந்த நிச்சயத்தோடு, அந்த சந்தோஷத்தோடு, அதனுடைய ஆசீர்வாதத்தோடு நான் கடந்து போக உதவி செய்யுங்க. எங்களை மறுத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொன்னது? ஆசரனாகிய அமரியா சொன்னானா? சொல்லியிருப்பான், உங்ககிட்ட தனியாக சொல்லியிருப்பான். இந்த வார்த்தையை யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்பொழுது, 19ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். திரும்பி வந்த பிறகு அவனை எகு என்ற ஞான திருஷ்டிக்காரன் கூப்பிட்டு அவனுடைய தவறை சுட்டி காட்டி அவனுக்கு கர்த்தர் காண்பித்த இரக்கத்தையும் சுட்டி காட்டும் போது அவன் என்ன பண்ணுறான்? அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தவறை உணர்ந்து சரி பண்ணி கொண்டு தொடர்ந்து கர்த்தருடைய ஆலோசனைப்படி அவன் தன்னுடைய தேசத்திலே, தன்னுடைய ராஜ்யத்திலே தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்படி சில காரியங்களை செய்கிறான். 4 வருஷத்தில் பார்க்கும்போது யோசபாத் எருசலேமிலே வாசமாக இருந்து திரும்ப பெயர்சேபா தொடங்கி எப்ராஹிம் மலை தேசத்துக்கு மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் இடத்திற்கு திரும்ப பண்ணினான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களாகிய ஒவ்வொரு பட்டணத்திலும் நியாயாதிபதிகளை வைத்து அந்த நியாயாதிபதிகளை நோக்கி இப்படி 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 இப்படிலாம் நீங்கள் செய்யணும், இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் செஞ்சீங்கன்னா ஆண்டுக்கு பிரியமாக இருப்பீங்க அப்படின்னு வரிசையாக பெரிய லிஸ்ட்டு சொன்ன பிறகு கடைசியாக சொல்லி முடிக்கிற வார்த்தை தானே இருங்க, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ என்ன சொல்ல வரான்? என் தேசத்தில் நீங்கள் என்ன இருக்கிறீங்க? நியாயாதிபதிகளாக இருக்கிறீங்க, ஜட்ஜாக இருக்கிறீங்க. உங்களை தேடினா வரும், நிறைய வழக்குகள்லாம் வரும். அதில் காசு வாங்கிக்கிட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி நியாயம் செஞ்சு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க. நானே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்து இப்போ தான் திருந்தி வந்திருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உறுதியாக கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்னுடைய தேசத்தில் என் ஆளுகையில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக நடக்கணும். அதுவும் குறிப்பாக நீங்கள் யார்? என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜட்ஜிங்க, நீங்களாம் நியாயாதிபதிகள். பிரச்சனை வரும்போது அதை தீர்த்து வைக்கிற மிக முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? சரியாக என்ன பண்ணுங்கள்? நியாயம் தருங்க. 7ஆம் வசனம் படிங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுளே. ஜட்ஜியாக இருக்கிற, நீதிபதியாக இருக்கிற, நியாயாதிபதியாக இருக்கிற உங்ககிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். எச்சரிக்கையாய் இருந்து அந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, காரியத்தை நடத்துங்க. அப்படி இருந்து நீங்கள் எல்லா வேலையும் செய்யுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சணியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல சொல்லாது. வேற யார்கிட்ட போய் சொல்லாது. பரிதானம் அவர்கிட்ட போய் சொல்லாது, அவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. வேற கிட்ட போய் சொல்லணும், நான் கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ, அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு. கர்த்தர் நல்லவர். பரிதானம் கர்த்தருடைய பார்வையில் செல்லாது அப்படின்னா பண்ணுறாருங்க யோசபாத் சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு அவரு? லஞ்சம் வாங்கி நீதி செலுத்தக்கூடாது, முகதாட்சியம் தெரிஞ்சவங்க, வேண்டியப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாதுங்க. வீட்டுக்கார் தான் என் புள்ள, அது இன்னும் தெரியல, இப்படி செஞ்சுச்சா, அப்படி செய்யாது, அதை செஞ்சு தான் சொல்கிறேன். அப்புறம்னா என் புள்ள, உன் பிள்ளையா இருந்தாலும்
பிள்ளையானாலும் அது செய்கை சுத்தமா என்பதை என்ன பண்ணோம், பார்க்கணும். அப்போ எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யார்கிட்ட கிடையாது, கர்த்தர்கிட்ட கிடையாது. கர்த்தர்கிட்ட வந்து அநியாயம் கிடையாது, முகதாட்சணியம் கிடையாது, லஞ்சம் வாங்குறது கிடையாது. நீங்கள் அவர் இருந்து செய்ய வேண்டிய வேலையை உங்களை ஏற்படுத்தி அந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு. நீங்களும் அவரை போல் என்ன பண்ணணும், பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கணும், நியாயம் செலுத்தணும். இப்படி நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 9வது வசனம் படிங்க. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரர் உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். என்ன சொல்றாரு அவரு? புரியுதா என்ன சொல்ற வர்றாரு? யோசாபாத்து ஜட்ஜுங்களுக்கெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யுங்க, முகஸ்துதி பண்ணாதீங்க, ஆளுக்கு ஏற்ற மாதிரி நியாயத்தை புரட்டாதீங்க, பணங்கன்னு வாங்கிட்டு மாற்றிடாதீங்க, கரெக்டாக செய்யுங்க. அப்படி செஞ்சு அவங்க மேலே கர்த்தருடைய கோபம் வரும், நீங்கள் பொல்லாப்புக்கு ஆளாயிடுவீங்க, நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்க. நாலாவதுனா ஒரு பிரச்சனை இல்லை, எப்படிப்பட்ட பிரச்சனை எந்த வகையில் வந்தாலும் சரி நீங்கள் ஒரே உறுதியாக தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக உண்மையாக நடக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்ப்பை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக அவர் சொல்கிறார். அப்படி நீங்கள் மாற்றி செஞ்சீங்கன்னா கர்த்தருக்கு முன்பாக அவங்களும் குற்றவாளி ஆகிடுவாங்க, நீங்களும் குற்றவாளி ஆகிடுவீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. இப்படிலாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உத்தமர்களுக்கு கர்த்தர். இப்போ புரிஞ்சுங்களா? அல்லேலூயா. இங்கே நாம ஜட்ஜு கிடையாது, இங்கே நாம யோசாபாத்து கிடையாது. நம்ம யாரு? இஸ்ரேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்ச நியாயாதிபதிகள் நம்ம கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்ட ராஜா நம்ம கிடையாது. அப்ப நம்ம யாரு? இஸ்ரேல் ஜனங்களா? நான் விசுவாசிக்கிறேன் இவங்களை விட நம்ம பெரிய ஆளு. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, நம்ம இல்லாமல் அவருக்கு பூர்ணராக முடியாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம தான் அவங்களோட வெயிட்டு. அல்லேலூயா. அவங்களுக்கே இப்படின்னு சொன்னால் நமக்கு அதை விட அதிகம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல யோசபாத் என்ன சொல்ல வருகிறான்? உத்தமமாய் நீங்கள் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று தெளிவாக சொல்லுகிறான். இப்போ ஒரு கேள்வி வருது, யார் உத்தமர்கள்? யார் உத்தமர்? உத்தமராக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பத்திரமாய் நடக்கிறவர்கள் உத்தமராக இருப்பார்கள். சூப்பராக இருக்குல்ல? 9ஆம் வசனம் படிங்க. 19ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், இங்க யார் உத்தமன் சொல்றாரு? கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இதயத்தோடும் நடந்து செய்யறவங்க தான் உத்தமன் சொல்றாரா? திரும்ப எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிங்க. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த இடத்துல யாரு உத்தமர்னு சொல்லி யோசபாத் சொல்ல வராரு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனிதனாய் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க உத்தமமாய் வாழ்றாங்கன்னு சொல்லி சொல்ல வராரு. அது மாத்திரமல்ல, அப்புறம் என்ன சொல்றாரு? உண்மையோடு வாழக்கூடிய உணர்வு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் யாரு? உத்தமர்கள் என்று சொல்ல வரார். இருதயம் எப்படி இருக்கணும்? உத்தமமான இருதயமா யாருக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உத்தமர்கள் என்று ஒரு 3 காரியத்தை அங்க சொல்ல வருகிறார். அல்லேலூயா. இந்த யோசபாத் யாரு? ராஜா. எந்த ராஜா அவரு? யூதாவின் ராஜா. இந்த யூதாவின் ராஜா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி. யாருடைய ஸ்தானத்திலே? யோசபாத்துடைய அப்பா யாரு? ஆசா. ஆசா யாரு? யூதாவின் ராஜா. போன வாரம் அவரை குறித்து கேள்விப்பட்டோமா? என்ன கேள்விப்பட்டோம்? காலில் வியாதியா? காலில் 12ஆம் வசனம் 14 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல பிறந்தவன் யாரு? யோசபாத். யோசபாத்துடைய அப்பா சாவர வரைக்கும் யாரை தேடினா? கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். மனுஷனுடைய உதவியை தேடினா தன் வாழ்க்கையை முடிச்சிருக்கிறான்னு வசனம் சொல்லுது. இப்போ அவனுடைய புள்ள எப்படி இருப்பான்? கர்த்தரை தேடுவானா மனுஷனை தேடுவானா? ஆனா இவன் அப்படியே உல்டாவா இருக்கிறான். அப்பாவுடைய வழி ஒரு பக்கம் இருந்தா கூட இவன் தன்னுடைய வழியை மாற்றி அமைச்சிருக்கிறான். எப்படி மாற்றி அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த ஆசாவுடைய ஸ்தானத்துல இந்த யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலில் என்ன பண்ணான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்கள் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்டில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அல்லேலூயா. இப்ப யாருடைய மெத்தடை ஃபாலோ பண்றாங்க? தாவீதுடைய மெத்தடை ஃபாலோ பண்றான். இவனுடைய அப்பா யாரு? ஆசா. ஆனா இங்க யார் அப்பான்னு சொல்லப்படுது? தாவீதை. ஏன் அவன் அப்பான்னு சொல்லிக்குது? அவன் தாவீதுடைய வம்சத்துல பிறந்திருக்கிறான். புரியுதுங்களா? ஆசாவுடைய அப்பா யாரு? அந்த வம்சத்துல வந்திருக்கிறான். அதனால அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையில் இருந்த தாத்தாவா இருக்கலாம். அந்த தகப்பனை மையப்படுத்தி அவருடைய ரோல் மாடலை ஃபாலோ பண்ணி இந்த யோசபாத் என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு முன்பாக தன்னை உத்தமமா வச்சுக்கிறார். இவர் தன்னை உத்தமமா வச்சுக்கிறதுனால தான் உத்தமமா நடக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணைன்னு சொல்லி தைரியமா அவரால் சொல்ல முடியுது. அல்லேலூயா. இப்போ யோசபாத்துடைய மனநிலைமை என்னன்னா, தன்னுடைய தகப்பனாகிய தாவீதுவை போல கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்துக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருப்பார்ன்றதை ருசித்து இருக்கிறான். அந்த சத்தியத்தை அறிஞ்சவனாக அதை அனுபவித்தவனாக அதனுடைய அடிப்படையில் தன் ராஜ்யபாத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளுக்கு என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை சொல்லுகிறவனா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ யோசபாத்துடைய மனநிலைமை என்னன்னா, தாவீதுடைய இருதயம் உத்தமமாக இருந்தது. தாவீது உண்மையாக நடந்து கொண்டான். தாவீது கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்த தாவீதுக்கு பின்னாடி வந்தவங்களாம் அது மாதிரி இல்லைனாலும் இவன் அதை சரியாய் அறிந்தவனாய் பூர்வீகத்தை சரியாய் புரிந்தவனாய் இருந்ததுனால நாம் அந்த வயலில் நடக்கணும்னு சொல்லி தீர்மானித்து அந்த வயலில் நடந்ததுனால கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தார். அந்த அனுபவத்தை அவன் பெற்றதுனால தனக்கு கீழே இருக்கிற தன்னுடைய ஆளுகள் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறான்? தெளிவாக சொல்கிறான், நீங்கள் உத்தமமாக நடந்துக்கிட்டா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன் இதை உங்கள் மத்தியில் இன்றைக்கு நான் இந்த செய்தியாக வைக்கிறேன்னு சொன்னால், வழக்கம் போல ஆண்டவர் எனக்கு ஒரு சொப்பனத்தில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, ஒரு தகப்பனை இழந்த ஒரு பிள்ளை அந்த தகப்பனுடைய இழப்பு நிமித்தம் ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புக்கு, அந்த வேதனைக்கு அது ஆறுதலுக்காக எங்கே போகும்? எங்கே போகும்? ஒரு தகப்பனை இழந்த அந்த வேதனை இருக்கிற பிள்ளை அதை சரி பண்ணிக்கொள்வதற்கு, அதுலேருந்து பலப்படுவதற்கு, அதுலேருந்து மீண்டு வருவதற்கு அது எங்கே போகும்? தாய்கிட்ட போகும். தாயை இழந்த பிள்ளை சொந்த பந்தத்தை போகும். இதுதான் வழக்கம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் போகும். அல்லேலூயா. இந்த சொப்பனத்தில் காண்பிக்கப்பட்டதுன்னா, ஒரு தகப்பனை இழந்த பிள்ளை தேவாலயத்தினுடைய பலிபீடத்தில் போய் அங்கே இருக்கிற 2 ஆசாரியர்களுக்கு முன்பதாக நிற்கிறதாக நான் பார்த்தேன் சொப்பனத்தில். புரியுதா உங்களுக்கு? ஒரு தகப்பனை இழந்த பிள்ளை தேவாலயத்தின் பலிபீடத்தில் அங்கே இருக்கிற 2 ஆசாரியர்களுக்கு முன்பதாக தன் தகப்பனை இழந்த அந்த பாரத்தோடு, அந்த துக்கத்தோடு, அந்த வேதனையோடு குமரி கொண்டு நிற்கிறதை பார்த்தேன். அங்கே நிற்கிற 2 ஆசாரியர்கள் அந்த பிள்ளையை தேற்றுவதை பார்த்தேன். இதுதான் அந்த சொப்பனம். நான் ஆண்டுகிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே இதனுடைய ரகசியம் என்ன, எனக்கு புரியலையே அப்படி என்று சொல்லி நான் கேட்கும்போது எனக்கு இந்த வசனங்களை கற்றுக் கொடுத்து உறுதிப்படுத்தினார். என்னன்னா, இந்த யோசபாத்துக்கு 2 தகப்பன் இருக்கிறாங்க. 2 அவனை தேற்றக்கூடிய 2 தகப்பன் இருக்கிறாங்க. ஒன்று அந்த ஆசா, இன்னொன்று தாவீது. ஆசாவினிடத்திலிருந்து அவனுக்கு சரியான ஆறுதல் கிடைக்கவில்லை, ஆனால் தாவீதிலிருந்து சரியான ஆறுதல் கிடைச்சிருக்கு. இதுதான் ரகசியம். இதன் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, எனக்கு இந்த வார்த்தைலாம் தெரியும் தெரியாது, இப்படி நான் சொல்ல போகிறேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் கற்றுக் கொடுத்து உங்களை மத்திய நான் வைக்கிறேன். உத்தமமாய் நம்ம வாழும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நாம் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துயரத்தில், கண்ணீரில், கவலையில், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும் நமக்கு சரியான ஆறுதல் அங்கே பிரதான ஆசாரியனாக இருக்கக்கூடிய உன்னதமான தேவன் மாத்திரமே. அந்த பலிபீடத்தில் இருக்கிற வருகிற ஆறுதல் மாத்திரமே நமக்கு ஆறுதலாக இருக்க முடியும். அங்கிருந்து வருகிற சகாயமே நமக்கு சரியான ரட்சிப்பாய் இருக்க முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இந்த இன்னொரு தகப்பனாக இருக்கக்கூடிய ஆசாவுடைய வழியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆறுதல சமயத்தில் தேடி விடுகிறோம், அங்கே நஷ்டம் தான் வரும். ஆனால் யோசபாத் அப்படிப்பட்ட ஆறுதலை தேடாதவனாக சரியான ஆறுதலை தேடக்கூடிய அந்த தகப்பனாகிய தாவீதை பற்றி கொண்டு தாவீதினுடைய அந்த ஆலோசனையின்படி நடக்கிறவனாக தன்னை வைத்து கொண்டான். அல்லேலூயா. அப்படி வைத்து கொண்டதால்தான் அவனுக்கு கட்ட துணையாக இருந்தான். நாம் அப்படிதான் இங்கே என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி செய்தியை பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியத்தை படித்து நம்ம கடந்து போக போகிறோம். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து, எந்த அளவுக்கு உண்மையோடு, எந்த அளவுக்கு உத்தம இருதயத்தை தனக்குள்ள வைத்திருந்தான். அப்படி வைத்திருந்ததால் தான் கர்த்தர் அவனுக்கு துணையாக இருந்தான். இந்த யோசபாத்துக்கு அந்த சத்தியம் விளங்கினால்தான் அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளுக்கு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் இப்படி நடந்து கொள்ளுங்க. எப்படி நடந்து கொள்ளுங்க? கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உத்தம இதயத்தோட காரியங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்க. அப்போது நீங்கள் உத்தமமாக இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு உத்தமமான தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறோமா, உண்மையாக நடக்கிறோமா என்பதை இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், சீர்தூக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உண்மையாய் நடக்கிற வாழ்க்கை, இருதயத்தில் உத்தமம், இந்த 3 காரியம் இருக்கும் பட்சத்தில் நாம் உத்தமமானவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு துணையாக மாறுகிறார். பாட்டு பாடுறோம், கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. நிச்சயமா கர்த்தர் நமக்கு துணையாக வருவார், வரமாட்டாரா? நிச்சயமா வருவார். எப்போ வருவார்? நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய நடையில, நம்முடைய பேச்சில, நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கணும். நம்முடைய நடைமுறையில தேவனுக்காக நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். நம்ம இருதயத்தை திறந்து பார்த்தாலே அதில் என்ன இருக்கணுங்க,
உத்தமமான இருதயம்ன்றதை அடையாளப்படுத்தி வச்சிருக்கணும். இதெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமான காரியம். யோசபாத்துக்கு இருந்ததுனால தான் சொல்கிறான். அவன் ஃபாலோ பண்ணது அவனுடைய தகப்பனாகிய தாவீது, அவங்ககிட்டையும் அப்படி இருந்துச்சு. இப்போ தாவீதுடைய காரியத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்து தாவீதுடைய காரியத்திலே என்ன உத்தமம் இருந்தது, என்ன உண்மை இருந்தது, எப்படி அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான் என்ற ஒரு 3 காரியத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கடந்து போகிறோம். முதலாவது காரியம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் எலியாவை 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். தாவீது மரணமடையும் காலம் சமீபித்தபோது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது நான் பூலோகத்தார் யாவருக்கும் பேசுகிற வழியே பேசுகிறேன் போகிறேன். திருப்படி தம்பி. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். போகிறேன். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதுக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. அல்லேலூயா. தாவீது கிட்டத்தட்ட மரண தருவாயில் இருக்கிறான். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தாவீது மரணமடையும் காலம் சமீபத்தது, கிட்ட வந்துச்சு, சாக போகிறான். தன்னுடைய எண்ட் ஆஃப் டைம். தாவீது தெரியுதா தெரியலையா நமக்கு சாக போகிறோமா இல்லையான்னு? நல்லாவே தெரியுது. வயசு முதிர்வும் வந்துடுச்சு, மரண நேரமும் நெருங்கிடுச்சு, அவனுக்கு தெளிவாக தெரியுது. அப்போ கூப்பிட்டு சொல்கிறான். எப்பவுமே அந்த கடைசி வாக்குமூலம் என்பது என்ன வாக்குமூலம்? மரண வாக்குமூலம். அது என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக எடுத்துப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வாங்க. அதான் முக்கியமான வாக்குமூலம், கடைசி வார்த்தை. அப்போ கடைசி வார்த்தை, வீணான வார்த்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை முக்கியமாக சொல்ல வந்து மட்டும் சொல்லுவாங்களா? அப்போ தாவீது இந்த கடைசி நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மரண வாக்குமூலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவருடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கிற வார்த்தை அதுதான். அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அதை தம்பி அழகாக படித்தான். நான் பூலோகத்தார் யாவரும் பேசுகிற வழியே பேசுகிறேன். அவனுக்கு மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிறது. அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் மறிக்கிறது போல நான் இப்போ பண்ண போகிறேன், மறிக்க போகிறேன். எல்லாரும் போகிற வழியில் நான் என்ன பண்ணுறேன், இப்போ போகிறேன்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஒரு தகப்பனாக இருந்து தன் தகப்பன் இல்லைன்னா அந்த பிள்ளை எவ்வளவு வேதனைப்படுவான், எப்படி அவன் நிலை குறைஞ்சி போவான், அடுத்து அவனுடைய காரியங்களுக்கு அவன் எப்படி ஸ்டடி பண்ணுவான் என்பதை நன்கு அறிந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையை குறித்து தானே உண்மையான உத்தரவாதமான உணர்வுபூர்வமாய் சொல்லுகிற அந்த ஆலோசனையில் அவன் முதல் சொல்லுகிற ஒரு காரியம், நீ என்ன செய்தாலும். அவன் என்ன சொல்கிறான், மகனே நான் செத்துட்டா உங்கள்கிட்ட பேச முடியாது, கடைசியாக சாவர நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்கிறான், மகனே நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும், எல்லாவற்றிலும்
புத்திமானாய் இருக்கிறதுக்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தங்கள் முழு இருதயத்தோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லும் ஒரு தகப்பன் சாவர நேரத்தில்? அங்கே 30,000 ரூபாய் 10 பைசா வட்டி குத்து வச்சிருக்கிறேன், எனக்கே அவன் டிமிக்கு கொடுக்குறாளு, நீ கரெக்டாக வாங்கிடு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஐயோ குடிக்காரங்கிட்ட என் பொண்ணை கொடுத்துட்டேனே, நான் இருக்கும்போதே அவன் வந்து அந்த பையன் இந்த பையன் பேசுவானே, நான் சேர்த்துட்டா என் பொண்ணுக்கு கேட்குறதுக்கு நாதி இல்லையே. தம்பி நீ வாரத்துக்கு ஒரு முறை பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடு. பெற்ற தாய் சொல்லுமா சொல்லாதா? சொல்லுவாங்க. அதனால தான் அது அப்படி இருக்குது. இது இப்படி சொல்கிற வரைக்கும் தான் அது அப்படி இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் தாவீதுடைய இருதயத்தில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் நீ புத்திமானாக இருப்பதற்கு கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகளுக்கும் தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டார். இப்போ தாவீதுடைய இதயத்தில் என்ன இருக்கு? கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கணும்னு தெரியுது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நடக்கணும்னு தெரியுது, இருதயம் எப்பவுமே உத்தம இருதயத்தோட இருக்குன்னு தெரியுது. அதை நன்கு அறிந்து நன்கு புரிந்து அதை முழுமையாய் சொந்தமாக்கிக்கிட்டு சாவர நேரத்தில் சொல்கிறான், மகனே நீ இதுக்கப்புறம் யாரு? நீ தான் ராஜா. நீ யாரு? ராஜாதி ராஜா. இதுக்கப்புறம் உன்னை கேட்கறதுக்கு நீ வைக்கிறதா சட்டம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சுதந்திரம் இப்போ உனக்கு வந்துடுச்சு. நான் இருக்கிற வரைக்கும் அப்பான்ற ஒரு மரியாதை கொடுத்து எனக்கு அடங்கி இருந்தேன். ஆனாலும் இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன். என்னுடைய ஆலோசனை உனக்கு இருக்காது, என்னுடைய கண்டிப்பு உனக்கு இருக்காது, என்னுடைய நடத்துதல் உனக்கு இருக்காது, நான் இருக்கிறன்ற ஒரு அந்த தடை உனக்கு இருக்காது. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டப்படி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க தம்பி, நீ எப்படிமா இருக்கணும்? எனக்கு கர்த்தர் கொடுத்தார், ஒரு பிரமாணம் கொடுத்தார், ஒரு சட்டத்திட்டங்களை கொடுத்தார், நான் அதில் உறுதியாக இருந்தேன். ஏன் நான் என் இருதயத்தை அவருக்கு முன்பாக உத்தமமாக வச்சுக்கிட்டேன், நான் அவருக்கு முன்பதாக பயந்து நடந்தேன், நான் அவருக்கு முன்பாக உண்மையான காரியங்களை செய்தேன். இதில் தான் புத்திமானா விளங்க முடியும். நீயும் அப்படி நடந்து கொள்வாயானால் நிச்சயமாய் நீ உத்தமனாய் இருப்பாய், கர்த்தரும் கூட இருப்பார். அல்லேலூயா. அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்த்து ஒரு ஆளாக்கணுன்றதுல பல கற்பனைகள் என்ன பண்ணுறாங்க? மிதங்குறாங்க, அப்படியே முழுகிறாங்க, என் ரக்க கட்டிக்கிட்டு பறக்கிறாங்க. நான் அது தப்புன்னு சொல்ல, ஆனால் செய்ய வேண்டியது ஒன்று தான், தேவையானது ஒன்றே. மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல பங்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க அது வாழ்நாள் முழுதும் விட மாட்டாங்க. அது வசனம் தெளிவாக சொல்லுது, பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். அன்பு தேவ ஜனமே, பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர்களே, இன்றைக்கு நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் இருதயத்தில் தாவீதை போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உணர்வும், உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கையும், உங்களுடைய இருதயம் உத்தம இருதயமாய் பக்குவப்பட்டதாக இருக்குமானால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை தான் சொல்லிக் கொடுப்பீங்க, வேற சொல்லி தர மாட்டீங்க. நீங்கள் வேற சொல்லி கொடுக்குறீங்கன்னா இது உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இது உங்ககிட்ட இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உத்தமமாக இருக்கிறீங்க என்று சொல்ல முடியாது. உத்தமமாக இல்லாத பட்சத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்னு நீங்கள் நம்ப வேண்டியதில்லை, எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படி நம்பினாலும் எதிர்பார்த்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்க வாய்ப்பு இல்லை. எதுவுமே புரியுது? இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ உத்தமமாக இருப்பாயானால் கர்த்தர் உன் கூட இருப்பார், கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம உத்தமமாய் நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணை.
இந்த முதலாவது காரியம் நம்ம உத்தமமாக இருப்பதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுது, நீ என்ன செய்தாலும். எங்க தம்பி போற? எங்கேருந்து வர தம்பி? எங்க பாப்பா இருக்கிறீங்க? என்ன பண்றீங்க? அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நீ என்ன செய்தாலும், நீ என்ன செய்தாலும், நீ எங்க இருந்தாலும் உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்க பழகு. அவருக்கு பயந்து நடக்க நீ அபியாசப்படுத்து. உன் இருதயம் உத்தமமான இருதயமாய் இருப்பதற்கு அதை பக்குவப்படுத்து. தாவீது ஜீவியம் அதுதான். அதனால்தான் அவன் மரண தருவாயிலும் கூட தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனையை சரியாய் சொல்லுகிறனாய் தன்னை வைத்துக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22 வசனம் படிங்க. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தியோ பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். தேவ பிள்ளையே, உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன வைத்து போக வேண்டும்? சுதந்திரம் வைத்து போக வேண்டும். நம்ம எதை சம்பாதித்து வைத்தாலும் அது பிள்ளைகளுக்கு சொந்தமாகும். நன்மையை நாம் சம்பாதித்து போமானால் அது நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையாய் மாறும். தீமையை நாம் சம்பாதிப்போமானால் அது நம்ம பிள்ளைகளுக்கு தீமையாய் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிதான் நம்ம பிள்ளைகள் இருப்பார்கள். அதுதான் இப்போ உலகத்தில் பெரியவங்க நல்லா சூப்பராக பழமை சொல்லிக்கிறாங்க. எதை ஒன்று போட்டால் சொரவனா காய்க்கும். ஒன்றா வசனம் படிங்க. ஞானமுள்ள மகன் ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். தகப்பனே, தாயே, உன் பிள்ளைகளை நீ சரியாய் வளர்க்கும் போது உன் பிள்ளும் பேச்சை கேட்கும். தாவீதை போல கர்த்தருக்கு முன்பாக பயந்து அவருக்கு முன்பாக உண்மையை நடக்கும் பட்சத்தில் உங்கள் இருதயம் உத்தமமாக இருக்கிற இருதயமாய் அது பக்குவப்பட்டுதான் இருக்குமானால் உன் பேச்சை உன் புள்ள கேட்கும். இங்க வசனம் தெளிவாக சொல்லுது, ஞானமுள்ள மகன் தகப்புடைய போதகத்தை கேட்கிறான். பரியாசக்காரனும் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு எது பிடிக்க மாட்டுதுங்க? அட்வைஸ் பண்ணுறது பிடிக்க மாட்டுது. கூப்பிட்டு திட்டுறது பிடிக்க மாட்டுது. அடிக்கிறது பிடிக்க மாட்டுது. அந்த வசனம் படிங்க. 24. பிரம்பை கையாடாதவன் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். தன் மகனை பகைக்கிறான். அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஏற்கனவே தண்டிக்கிறான். தண்டிக்கிற தகப்பனை உள்ள பிள்ளைங்க பாக்கியவான்கள். கண்டிப்பாய் நடத்துகிற பிள்ளைகளை தண்டிச்சு நடத்துகிற பிள்ளைகளை போதிச்சு நடத்துகிற தாய் தகப்பன் பாக்கியவான்கள். உங்க இருதயம் உத்தம இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க உண்மையில் பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுது. இன்னைக்கு தான் வித்தியாசமாக பிள்ளைங்களை வளர்க்கறதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஒருவேளை எனக்கு அறிவு இல்லையா, இல்லைன்னா அவங்க அறிவில் பெருத்து கிடக்குறாங்களா, எனக்கு ஒன்றும் புரியல. பிள்ளைங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்றது, தாய் தகப்பனை சின்ன பணமாக ஆக்குறாங்க. இன்னைக்கு சபையில் ஆராதனை நின்று ஆராதிக்கிறாங்க. என் கண்ணு வேறு மூடவே மாட்டேன். பாசனால தான் எடுத்து எங்கள் மூலையில் போய் உட்கார சொல்லிக்கிறாரு. அங்கே போய் என் கண்ணு மூட மாட்டேது. நான் கண்ணு இருந்து பார்க்குறேன். ஒரு அம்மாவுடைய புடவை இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெருசாக அப்படியே இவ்வளோ பெரிய புடவையாக அப்படி விரிஞ்சிருக்கு. அவங்க கண்ணை மணி ஆராய்ச்சிருக்கிறாங்க. ஏன் புடவை வந்துட்டு பெருசாக இருக்கு? நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? புடவை மட்டும் வந்துட்டு நீ இப்படி நீட்டிட்டு நிற்குது. புரியுதா நான் சொல்றது? அவங்க புள்ள அந்த புடவுக்குள்ள நிற்கிறான். காற்றுல பறந்து அப்படி உடனே வந்துடணும்ல துணி. ரொம்ப நேரம் வராமல் அப்படியே நிற்குது. நானும் பார்க்குறீங்க இந்த புடவை இப்படி இருக்குது, இப்படி நிற்குது, எப்போ வரும்? ஃபேன் காற்று இப்படி திருப்பி வைக்கணுமா நான் யோசிச்சு நிற்கிறேன்.
பாருங்க, ஆறாவது நேரத்தில் நான் என்ன பார்க்குறது, ஆறாவது முடிவு வரைக்கும் புடவை இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கவனிச்சு நான் கீழே பார்க்குறேன், 4 கால் உள்ள நிற்குது. இந்த பைத்தியத்துக்கு புள்ள துணிக்குள்ள நிற்கிறது கூட தெரியாதா? நான் சொல்றது புரியல இல்லையா? அப்படிலாம் நீ ஆராய்ச்சி கேட்குறாங்க. பிள்ளைங்களை வளர்க்க தெரியல, பிள்ளைங்களை சரியாக கண்டிக்க தெரியல, பிள்ளைங்களை எங்கே எப்படி வைக்கணும்னே தெரியல. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பின்னாடி உங்களுக்கு கண்ணியாக மாறுவான். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையிலே எத்தனையோ தாய் தகப்பனார் பிள்ளையை கண்டிக்காம 6ஆவது நேரத்தில் மானாவரியா இஷ்டத்துக்கு விட்ட பிள்ளைங்க இன்னைக்கு அவங்களுக்கு ரத்த கண்ணீர் வரக்கூடிய பிள்ளைங்களாக மாறி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைலாம் உருப்படலை, அவங்க வாழ்க்கைலாம் சீரழிஞ்சிருக்கு. எத்தனை பேரை சொல்லணும், வாங்க என் கூட நான் குடும்பம் காட்ட ஒரு குடும்பத்தையா. அதுங்க ஒரு பிள்ளை வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. பேசாமல் இந்த தாய் தகப்பெல்லாம் செத்துலாம் நான் நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் வாழ்ந்தே வேஸ்ட்டு. அவன் கோச்சுக்குவான், ஒரே பிள்ளை, ஏன் 10 பிள்ளை பெற்றுக்கு வந்தேன், ஆனால் வேணாம்னு சொன்னேன். அந்த புள்ள ஓஞ்சி போனால் போட்டோம். இந்த விஷயத்தில் உன் பேச்சுக்கு கட்டுப்படாத புள்ள எதுக்கு அந்த புள்ளன்னு கேட்குறேன். அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய சமூகத்தில் உங்கள் இருதயம் உத்தமமான இருதயமாய் பக்கப்பட்டிருக்குமானால் சமரசத்துக்கு அங்கே வேலை கிடையாது. 2 வைங்க அந்த புள்ளைய, அதுக்கப்புறம் ஒழுங்காக ஆராய்ச்சிதான் இல்லையான்னு பாருங்க. பிள்ளைங்களை பார்த்து தாய் தகப்பன் பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பா, உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பா. ஒரு நிமிஷம் போதும், அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஏன் பிள்ளைய பார்த்து பயப்படுறீங்க? உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஒழுங்காக வளர்ப்பீங்கன்னு சொல்லி நீங்கள் பாசத்தை வச்சு போட்டு செல்லம் கொடுத்துட்டு அது போகிறப்ப என் பேச்சை கேட்க மாட்டான், என் பேச்சை கேட்க மாட்டான். அப்போ நீ அந்த வீட்டில் இருக்காத, செத்துப்போ. நீ ஏன் உயிராக வாழ்கிற? நாங்கள் வேற ஒரு அம்மா ரெடி பண்ணிக்கிறோம் இல்லை? அல்லேலூயா. தேவப்பிள்ளை, தாவீதுடைய இருதயம் பக்குவப்பட்ட இருதயமாக இருந்தது. அவன் கர்த்தர் முன்பாக உண்மையாக இருந்தான், அவன் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருப்பீங்க சொன்னால் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த சாலமோன் சொல்லுகிறார், பிள்ளையை பண்ண கரெக்டாக கண்டித்து கரெக்டாக அவனை தண்டிச்சே நடத்துங்க, தப்பு இல்லை. நீங்கள் பெரும்ப கையில் எடுக்கலன்னா அந்த பிள்ளையை பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். நேசிக்கிற தாய் தகப்பன் முன்கூட்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க சாத்த ஆரம்பிச்சிடறாங்கன்னு அர்த்தம். கர்த்தர் நல்லவர். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்குள்ள சரியான ஒரு தன்மை இருந்தது. அதை யோசபாத்து பார்த்தான், அவனும் தன்னை அப்படியே வைத்து கொண்டான். ஆனால் தான் அவனால் சொல்ல முடியுது. ஒரு தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆலோசனை அங்கிருந்து கிடைக்கவில்லை என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தகப்பனாயிருந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்து நட, நீ உண்மையாய் நடந்துக்கோ, உன் இறுதி உத்தமமான இறுதியாய் பக்குவமாக ஒப்புக்கொடு, நீ உத்தமன் என்று பேர் பெறுவாய். கர்த்தர் உன் துணை இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு பாடுவோமா? சாம் பாட்டு. பாடுங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ,
முதலாவது நாம் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம உத்தமமாய் நடக்கணும். உத்தமமாய் நடப்பதற்கு முதலாவது காரியம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடந்து இருதயத்தை உத்தம இருதயமாய் பக்குவப்படுத்திக் கொண்டு வைக்க வேண்டும். அதுக்கு தாவீதுடைய அனுபவத்தில் அவன்கிட்ட காணப்பட்ட முதல் காரியம், அவன் தன் பிள்ளைகளுக்கு மரண தருவாயிலும் கூட அவன் இருதயத்தில் இருந்ததை வெளிப்படுத்தினான். என்ன வெளிப்படுத்தினான்? எங்கே போனாலும் என்ன செய்தாலும் எல்லாவற்றிலையும் நீ புத்திமானா நடந்துக்கணும்னு சொன்னா என்ன பண்ணோம்? கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் கற்பனையும் அவர் கட்டளையும் என்ன பண்ணோம்? கை கொண்டு நடக்கணும். இதான் பேசிக், இதான் ஃபஸ்ட்டு. இதை தவிர வேற வழியே இல்லை. எத்தனை பேர் புத்திமானா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் அப்படியே ஸ்கில்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்குலாம் விருப்பம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? தகப்புடைய போதகத்தை ஞானத்தை கேட்கணும். தகப்புடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறவன் புத்திமானாய் நடக்கிறான்னு வசனம் படித்தோம். நீதிமொழிகள் 13:1 அதில் படித்தோம். என்ன படிருக்கு? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான். எப்போ நமக்கு ஞானம் வருது? தகப்பனுடைய போதகத்தை கேட்கும் போது ஞானம் வருது. எத்தனை பேர் ஞானமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தகப்பனுடைய போதத்தை கேளுங்க. எனக்கு அப்பா இல்லையே, அதுதான் நான் இங்க இருக்கனே. ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற ஆசாரியர்கள் சொல்லுகிற ஆலோசனைப்படி நடக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஞானமுள்ள பிள்ளை தகப்பனுடைய போதகத்தை அது கேட்கும். தகப்பனுடைய போதகத்தை கேட்க மறுக்கிற பிள்ளைங்க, தவிர்க்கிற பிள்ளைங்க, தள்ளி போற பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க? என்ன பிள்ளைங்க? ஞானம் இல்லாத பிள்ளைங்க. நம்ம பாஷையில சொன்னா அடங்காத பிள்ளை, தருதல பிள்ளை, மூளை இல்லாத பிள்ளை, முட்டாள் பிள்ளை. எத்தனை பேர் என்ன வந்து தகப்பனா ஏத்துக்கிட்டீங்க? என் பேச்சை கேட்காம நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு? சொல்லுங்க, வாய்த்தன்னு சொல்லுங்க. நீங்க கிடையாது, பேச்சை கேட்காம போனாதான். வாய்த்தன்னு சொல்லுங்க. என் பேச்சை கேட்காம போனீங்கன்னா உங்களுக்கு என்ன பேரு? உண்மை அதுதான். உங்களுக்கு மாம்சத்தின்படி ஆசா தகப்பனா இருக்கலாம், ஆனா சாவர வரைக்கும் எப்படி செத்தான்? கர்த்தரை தேடாம செத்தான். அவனை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஆவிக்குரிய தகப்பன் யாரு? தாவீது இருக்கிறான். அவன் சாவும்போது என்ன சொல்லி செத்தான்? எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எப்படி இருந்தாலும் கர்த்தரை முழு இதயத்தோட தேடுப்பா, என் போதகத்தை கேளு, நீ ஞானமுள்ள பிள்ளையா இருக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்துலயும் புத்திமானா இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணும்? என் பேச்சு கேள். ஃபர்ஸ்ட் கூட கூட பேசாத. நீ எல்லாத்துலயும் புத்திமானா நடக்கணும்னு சொன்னா, ஞானமுள்ள பிள்ளையா விலகணும்னு சொன்னா தகப்பனுடைய போதகத்தை கேள். தகப்பன் என்ன சொல்றாரு? முழு இதயத்தோட கர்த்தரை தேடு, முழு இதயத்தோட கர்த்தரை தேடு, அவர் கற்பனையை தேடு, அவருடைய நியாயப்பிரமாணத்தை தேடு, அவர் கட்டளையை தேடு, அவருடைய காரியமா நீ என்ன பண்ணு, உன்னை ஸ்பெண்ட் பண்ணு. அதுதான் முழு இதயத்தோட அங்கே சொல்றாரு. ஏன்னா முழு இதயத்தோட தேடாதான்னு அவருக்கு தெரியும். 4 மணி ஜபத்துக்கு 4 மணிக்கு வந்தா அது முழுசான ஜபம், 4:05 வந்தா அது முழுசா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ தேவ சமூகத்தில் வா, தேவ சமூகத்தில் வா, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, முழங்கால் போல ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் உனக்கு பல முறை சொல்லும்போது நீ கேட்டு நீ நடப்பாயனால் நீ எல்லாவற்றிலும் ஞானமுள்ள பிள்ளையா இருப்பேன்னு அர்த்தம்.
நீ புத்திமானாய் விளங்குவேன்னு அர்த்தம். உனக்கு அப்போ தான் கல்யாணம் வரும், அன்றைக்கி தான் கச்சேரி வரும், அன்றைக்கி தான் வந்து கருமாதி வரும், அன்றைக்கி தான் சொந்தக்காரங்க வருவாங்க. தேவ சமூகத்தை தவிர்த்துட்டு நீ எங்கே போனாலும் நீ எழுதிக்கோ, நீ ஒரு முட்டாள் பிள்ளைன்னு, நீ ஒரு அறிவு கட்ட பிள்ளைன்னு எழுதிக்கோ. அப்போ சொந்த பந்த நிகழ்ச்சிக்கே போகக்கூடாதா? தாராளமாக போ. வேலைக்கு போகிறல லீவ் போட்டு போ. வீட்டில் வேலை பார்க்குறல அதை வச்சுட்டு போ. தேவ சமூகத்தை தவிர்த்துட்டு போவாத. இந்த ஆலோசனை ஆசாவாக இருக்கிற உன் மாம்சத்துக்குரிய தகப்பனோ தாயை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஆலோசனை ஆவிக்குரிய தகப்பனாகிய தாவீது சொல்லுகிறான். இந்த ஆலோசனை ஆவிக்குரிய தகப்பனாகிய யோசபாத் சொல்லுகிறான். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு செலுத்து. அவருடைய காரியமாக நீ எல்லாவற்றிலும் பங்கெடு. அப்படி பங்கெடுக்கும் போது உனக்கு நெத்தியில் எழுதி வச்சிருப்பாங்க, நீ ஞானம் உள்ள பிள்ளை, நீ எல்லாவற்றிலும் புத்திமானாய் விளங்குவாய். அல்லேலூயா. இரண்டாவது தாவீதுடைய காரியம் என்ன என்று பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 5-6 படிங்க. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி, யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சையிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுக்தியின்படியே நீ செய்து அவனுடைய நரமையில் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. இரண்டாவது காரியமாக தாவீது சொல்லுகிறான், தன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய ராஜ பட்டத்துக்கு வந்த பிறகு சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிற இரண்டாவது ஆலோசனை என்ன சொல்லுகிறான்? உனக்கு யோவாப் பற்றி தெரியல. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகளாகிய அப்னேருக்கும் அமாசாவுக்கும் செய்த காரியத்தை, அந்த குற்றத்தை உனக்கு தெரியல. அவனை என்ன பண்ண, சமாதானத்தோட அவன் வயசான காலத்தில் சாவத்துக்கு விட்டுறாத அப்படின்னு சொல்கிறான். ஒரு தகப்பன் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லலாமா? சொல்லன்றனால தான் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இந்த யோவாப் யாரு அப்படின்னு பார்த்தா, யோவாப் யாரு? 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 16 வசனம் படிங்க. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 16 வசனம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் செரியாவின் குமாரனாகிய யோவாப் ராணுவ தலைவனா இருந்தான். இந்த யோவாப் யாரு? 2 சாமுவேல் 8:16. ஓகேவா? இந்த யோவாப் வந்து தாவீதுடைய இராணுவத்தினுடைய தளபதி. புரியுதுங்களா? இவன் வந்து தாவீதுக்கு வேணுமா வேணாவா? மிக முக்கியமானவன். இப்போ தாவீது மரிக்கிற தருவாய் போயிட்டாரு. இப்போ தாவீது இருக்கும்போது தாவீது எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாரு. இப்போ தாவீது சாகர நிலைமையில் அடுத்து அவங்க பையனுக்கு யார் பேர் உதவியாக இருப்பா? இந்த யோவாப் தான் பேர் உதவியாக இருப்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறவனை குறித்து தாவீது தன் பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணாத, சமாதானத்தோட அவனை சாவத்துக்கு நீ விட்டுறாத அப்படின்னு சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாரு? உண்மையாக அந்த இடத்துல தாவீது இடத்துல நம்ம இருப்போமானால் கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுங்க. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து
இந்த யோவாப் வந்து மிக முக்கியமானவன். அவன் இல்லைன்னா அடுத்தது ராஜ்யத்தை நடத்துவதோ யுத்தத்தை நடத்துவதோ சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. இந்த இடத்துல கண்டிப்பாக தாவீது இப்படி சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஆனாலும் அவன் அதை பற்றிலாம் கவலைப்படல. அவன் சொல்லுகிறான், அவனுடைய குற்றத்தை தெரியுமா உனக்கு, நீ அறிஞ்சிருக்கிறல, அதை நிமித்தம் அவன் என்ன பண்ணாத, நீ சமாதானத்தோட அவனை மறிக்க விட்டுறாத, நீ அவனை கொண்டு போடு அப்படின்றத தாவீது சொல்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, 2 பேருடைய மரணத்துக்கு காரணத்தை சொல்கிறாரு. அப்னேர்ன்ற ஒருத்தனுடைய மரணத்துக்கு இந்த யோவாப் காரணமாக இருக்கிறான். அமசா அப்படின்றவனுடைய மரணத்துக்கு இந்த யோவாப் காரணமாக இருக்கான்னு சொல்கிறான். என்ன காரணம் படிங்க, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27-28 படிங்க. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது ம் யோவாப் அவனோடே ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசேகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பலி இல்லை. இங்க சொந்த தம்பி நிமித்தம் பழி வாங்குறான். அதனால என்ன பண்ணுறான், இந்த அப்னேரை இந்த யோவாப் என்ன பண்ணுறான், கொண்டு போட்டுறான். இந்த செய்தியை தாவீது கேள்விப்படும் போது, இதுக்கும் எனக்கும் என் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் தனிப்பட்ட பகையை மனசில் வச்சுக்கிட்டு விரோதத்தை வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணிக்கிறான், அவனை கொண்டு போட்டுட்டான். அந்த ரத்த பழியை கர்த்தர் எங்க மேலே கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையா இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். அவன் செத்து போனான். அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்தொடர்ந்தார்கள். இந்த இடத்துல அதே போல இந்த அமசா என்ன பண்ணிட்டான், குத்தி போட்டான். இந்த அமசா தாவீதுக்கு வேண்டியப்பட்டவன், தாவீது சொன்ன வேலையை செய்யறதுக்காக போனவன். அவன் போய் திரும்பி வரும்போது இவனை என்ன பண்ணுறான், இந்த யோவாப் என்ன பண்ணுறான், கொண்டு போட்டுறான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த 2 பேருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே சேனாதிபதிகள். இந்த யோவாப் வந்து இராணுவ தளபதி, பெரிய தலைவன். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய இவர்கள் அடுத்த கட்டத்தில் இருக்கிற தலைவர்கள். இவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறான், தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறான், கொலை பண்ணி போடுறான். இப்போது ஒரே இராணுவத்தில் இருந்துக்கிட்டு எதிரியை போய் வீழ்த்தணுமா, இல்லை தான் இராணுவத்தில் இருக்கிறவங்களே வீழ்த்தணுமா, எதிரி தான் வீழ்த்தணும். ஆனால் தான் இராணுவத்துக்கு என்ன பண்ணுறாங்க, வீழ்த்துறான். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, உள்ளுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, அதை உள்பூசல், உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. எப்பவுமே வந்து ஒரு பெரிய தலைவனாக இருக்கிறவன் அடுத்து உருவாகி வர்ற தலைவன் என்ன பண்ண மாட்டான், விரும்ப மாட்டான். ஏன் அப்படின்னா, என்னைக்கா இருந்தாலும் அவனால் எனக்கு என்ன இருக்குது, ஆபத்து இருக்குது, நாளைக்கு என்ன தள்ளிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் நானே தலைவனாக இருக்கணும், என் இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்றதுல கவனமாக இருப்பாங்க. யார், இந்த தலைவர்கள். அது மாதிரி சில சதி திட்டங்களை மையமாக வச்சு இந்த யோவாப் என்ன பண்ணிட்டான், தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தன்னுடைய சக அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணிட்டான், 2 சேனாதிபதிகளை கொண்டு போட்டான். இப்போது சரி போனவங்க போயிட்டாங்க. ஆனால் இருக்கிற இவனை வச்சு நம்ம என்ன பண்ணி ஆகணும், இராணுவத்தை நடத்தி ஆகணும், தேசத்தை நடத்தி ஆகணும்னு சொல்லி தாவீது ராஜா என்ன பண்ணிக்கணும், அதை கண்டு காணாமல் போயிருக்கணும். ஆனால் தாவீது அப்படி போகாமல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இரத்த பழியை என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம மேலே வந்து விழுந்துடக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு சரியாக நடத்தணும்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஆலோசனை கொடுக்குறான். அவனை சமாதானத்தோட இறங்க விட்டுறாத, பாதாளத்துக்கு இறங்க விட்டுறாத, மரிப்பதுக்கு இறங்க விட்டுறாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஏன் அப்படின்னா, யோசாபாத் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீங்கள் நியாயம் செய்யும்போது கத்திரத்தில் என்ன கிடையாதுங்க, கத்திரத்தில் என்ன கிடையாது, முகஸ்துதி கிடையாது, அநியாயம் கிடையாது, அப்புறம் பரிதானம் கிடையாது. நீங்களும் என்ன பண்ணணும், அப்படிதான் நடந்துக்கணும்.
இப்போ இந்த இடத்துல தனக்கு வேண்டியவன், தனக்கு சாதகமானவன், இவனால பல நன்மைகள் வருதுன்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாவீது போனார்னா இவன் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்க முடியாது? உத்தமமாக இருக்க முடியாது. இவன் உத்தமமாக இல்லைன்னா கர்த்தர் அவனுக்கு துணையாக இருக்க முடியாது. இப்போ நம்மளை எடுத்துங்க, நமக்கு வேண்டியப்பட்டவங்க புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவங்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம். அவங்க நமக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணும்போது நம்ம அவங்கள வந்து கண்டும் காணாமல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படி சொன்னால் நம்ம யார் கிடையாதுங்க? உத்தமமானவங்க கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தப்பு பண்ணிங்க சொன்னால் அப்போ நம்ம என்ன ஆகிடுவோம்? பகையாயிடுவோம். அவங்க உடனே நம்மளை பார்த்து கேட்பாங்கன்னா கேட்பாங்க, நீ யோக்கியமா, நீ ஒழுங்கா சொல்ல வந்துட்டேன், நீ அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொல்லி நம்மளை பாய்வாங்க. அப்போ நம்ம அவங்க நம்ம மேலே பாயாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்கள போய் அவங்கள தப்பை சொல்லக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவங்களோட பேசட்டும், டீசெண்டாக விளைக்கணும். ஆமென். உத்தமமாக இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுங்க? அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடாது. இங்கே தாவீது இவ்வளோ டென்ஷன் ஆகுதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சேனாதிபதிகளும் குற்றமற்றவர்கள். ஆனால் குற்றமற்ற அந்த ரத்தத்தை என்ன பண்ணிட்டான்? யோவாபு செஞ்சிட்டான். அது மாத்திரமல்ல, தாவீது அங்கே ஒரு காரணம் சொல்கிறான். அந்த வசனத்தை படிங்க, 2ஆம் அதிகாரம். செருயாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்துல யுத்த காலத்து ரத்தத்தை செஞ்சிட்டான். அப்போ சமாதான காலம்னு வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க? யுத்தம் பண்ணக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. யுத்த காலத்தில் சும்மா இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக சண்டைக்கு போகணும். இப்போ இவன் சமாதான காலத்தில் அதுவும் எதிரியை போய் வீழ்த்துல தன்னுடைய இராணுவத்தில் இருக்கிற சேனாதிபதிக்கு என்ன பண்ணுறான்? அவன் வீழ்த்திருந்தாக சொல்லப்பட்டிருக்கு. பழிக்கு பழி வாங்குறான், தம்பியுடைய காரியத்துக்காக பழிக்கு பழி வாங்குறான். இப்படி அவனுடைய காரியங்கள் முன்னுக்கு முரணா இருந்ததுனால தாவீது என்ன பண்ணுற அந்த இடத்துல அதை மனதிலே வச்சிருக்கிறான். மனதிலே வச்சிருந்து அதுக்கு சரியாய் நிகராய் சரி கட்ட வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தி தனக்கு அடுத்து வருகிற அந்த சாலோமன்கிட்ட, தன்னுடைய மகன்கிட்ட அவனுடைய காரியங்களை தெளிவாக சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறாத, விட்டுறாத, சரியாக என்ன பண்ண காரியத்தை நடப்பின்னு சொல்லி அங்கே சொல்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல அன்பு தேவ ஜனமே, நான் திரும்ப திரும்ப இந்த காரியத்தை சொல்ல வரதுக்கு காரணம் என்னன்னா, நாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கதாபாத்திரங்கள். நம்மளை கொண்டு கர்த்தர் அவருடைய நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் உண்மையுள்ள பிள்ளைகள் நம்புகிறார். நம்மளை கர்த்தர் அவருக்கு பயப்படுற பிள்ளைங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ண நம்மளை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் உத்தம இருதயமாய் பக்குவப்பட்டிருக்கிற இருதயம் என்று நம்மளை குறித்து அவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறாரு, ஏன் பிள்ளை அவங்களுக்கு சாதகமானவர்கள் தப்பு பண்ணால் அதை சகிச்சுக்க மாட்டாங்க, நேரடியாக அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, சுட்டி காட்டி அதை சரி பண்ணுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்டவங்க தான் உத்தமமானவர்கள். உத்தமமானவர்கள் தனக்கு அவங்க வேண்டியப்பட்டவர்கள், தனக்கு சாதகமானவர்கள், அவங்களுக்காக அவர்கள் மூலமாக எனக்கு நன்மை வருகிறது, அவருடைய தவறை நான் என்ன பண்ண மாட்டேன், சுட்டி காண்பிக்க மாட்டேன், கண்டுக்க மாட்டேன், காணாத போல இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போக மாட்டாங்க. யாரு? உத்தமர்கள். மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக ஜெபித்து சொல்ல வேண்டிய விதத்தில் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவங்கள அதுலேருந்து மீட்டெடுப்பாங்க. ஒருவேளை அவங்க அதுக்கு செவி கொடுக்கல அப்படி சொன்னால் அவங்களுக்கு வருகிற ஆக்கினையை இவங்க சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. இது கொஞ்சம் டஃப்பான காரியம் தான். இது நிச்சயமாக நடைமுறை சாத்தியன்றது கிடையவே கிடையாது. இதை செஞ்சால் நம்ம பொல்லாப்புக்கு தான் ஆளாகும், பயங்கர பிரச்சனைக்கு தான் காரணதாரம் மாறிடுவோம். ஆனால் உத்தமர்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நேரடியாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து இருதயம் உத்தம இருதயத்தோடு அந்த காரியத்தை நடப்பிப்பாங்க. கர்த்தர் அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நான் இது நிறைய உதாரணம் சொல்ல முடியும்.
ஒரு அன்பு சகோதரர், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தவறு பண்ணுகிறார் என்று எனக்கு தெரிய வரும்போது அதிகமாக ஜெபித்து உபவாசம் பண்ணி நேரடியாக அவர்கிட்ட போய் நான் அந்த காரியங்களை சுட்டி காண்பித்தேன். அவர் என்னை வெகுவாய் பகைச்சார், வெகுவாய் என்னை விரோதித்தார். எனக்கு விரோதமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சார். நான் கவலைப்படவே இல்லை. கர்த்தர் சொன்ன வேலை கரெக்டாக அவருக்கு சுட்டி காண்பித்தேன். அவர் அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை, நஷ்டப்பட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னிடத்தில் நல்மனம் பொருந்தி என்னை குறித்து உயர்வாய் சொல்லுகிறார். அன்றைக்கு அவருக்கு கசகுச்சு, இன்றைக்கு அது மருந்தாய் மாறியிருக்கிறது. இல்லையா? இது போல பல காரியம் சொல்லலாம். நான் சென்னையில் இருக்கும்போது பெரிய பெரிய நபர்களிடத்தெல்லாம் அவருடைய காரியங்களை சுட்டி காண்பிக்கும்படி தேவன் என்னை நடத்தி நான் அதே போல செய்து என்னை வெகுவாய் பகைத்தார்கள். நஷ்டப்படுது நான் அல்ல, கஷ்டப்படுது அவர்கள் தான். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்கள் தப்பித்து கொண்டார்கள், செவி கொடாமல் போனவர்கள் நஷ்டப்பட்டார்கள், ஏன் மாண்டு கூட போய்விட்டார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் உத்தமர்களாக இருந்து அவர் நமக்கு துணையாய் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நிச்சயமாக தேவ பிள்ளைங்க இந்த விஷயத்தில் நம்மளை ஷார்ப்பாக வச்சுக்கணும். நம்மளும் மற்றவங்க குற்றம் சாட்டுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. நமக்கு வேண்டியப்பட்டவர்களாக இருந்தாலும் எவ்வளவோ அவங்க மூலமாக நமக்கு ஆதாயம் இருந்தாலும் கூட அவங்களுடைய குற்றம் நமக்கு தெரிய வரும்போது குற்றம் சொல்லி தூத்திட்டு வரக்கூடாது. அந்த குற்றத்துக்காக ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணணும், அதற்காக உபவாசம் கூட பண்ணணும். ஆண்டவர் திட்டமாக போய் சொல்லுன்னு சொல்லி சொல்லும்போது நிச்சயமாக அன்போடு போய் அவங்களிடத்துல அதை சொல்லி அவங்களை மீட்டெடுக்க வழி பார்க்க வேண்டும். அதிலும் அவர்கள் மீறி போகிறார் என்றால் ஆக்கினை வரும் என்பதை தைரியமாய் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த இரத்தப்படி நம்ம மேலே வரும். இதுதான் உத்தமமாய் நடக்கிறவருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும். இது யார்கிட்ட இருந்தது? தாவீதுகிட்ட இருந்தது, சாலமோன்கிட்ட இருந்தது, யோசபாத்துக்கிட்ட இருந்தது, அவனுடைய ராஜ்யத்தில் இருந்த நியாயாதிபதியத்தில் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் துணையாக இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை கொண்டு வர நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த காரியம்? கர்த்தர் நல்லவர். மூன்றாவது காரியமாக சொல்லி முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் படிங்க. பர்சிலாயாவின் குமாரருக்கு தயவு செய்வாயாக, அவர்கள் உன் பந்தியிலே சாப்பிடுகிறவர்களுடன் கூட இருப்பார்களாக. உன் சகோதரனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நான் ஓடி போகையில் அவர்கள் என்னை ஆதரித்தார்கள். யாரு? சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே என்னை எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். போதும். இந்த இடத்துல தாவீது தன்னுடைய மகனுக்கு 3வது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, பர்சிலாயின் குமாரருக்கு தயவு செய்ய வேண்டும். காரணம், நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடும்போது அவங்க எனக்கு என்ன பண்ணாங்க? ஆகாரம் கொடுத்து என்னை ஆதரித்தாங்க. அதனால் அவங்க சார்ந்தவங்கள உன் பந்தியில் வச்சு நீ என்ன பண்ண? ஆகாரம் கொடுத்து அவங்கள போஷிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 2வது, சீமேயி என்ற ஒரு நபரை சுட்டி காண்பித்து அவனை சாதாரணமாக நினைக்காத, அவன் என்னை தூஷணமாக தூஷித்தான், அவனை நான் கொன்று போட்டிருக்கலாம், நான் அவனை அப்போ கொன்று போடலை. காரணம், அவனு என்ன பண்ணான்? என்னை சந்திக்க எதிர்கொண்டு வந்தான். அதனால் நான் அவனை விட்டுட்டேன்.
நான் அவனை விட்டதுனால நீ அவனை குற்றமற்றவன் என்று நினைச்சாத, நீ புத்திமான். அவனுடைய நரமயிரை ரத்தத்துடன் பாதாளத்தை இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை உனக்கு தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? உன் தகப்பனாகிய என்னை போஷித்தவர்களை நீ ஆதரிக்க வேண்டும், என்னை தூஷித்தவர்களை நீ போட்டு தள்ள வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுக்குறோம். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய காரியம் புதிய ஏற்பாட்டில் செல்லுபடி ஆகுமா, இல்லை நடக்குமா, அப்படி நடத்தலாமா? அப்படிலாம் நடக்கக்கூடாது. ஏன் இதை ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறான்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை புதிய ஏற்பாட்டிலும் நடக்கும், நாம் அப்போ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக நமக்கு ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறது. என்ன பண்ணணும்னா, மூன்றாவது காரியம் உத்தமமாக நடக்கிறவங்க எப்படி நடக்கணும். மூன்றாவது காரியம் என்னன்னா, உங்களை போஷிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, போஷிக்க தவறவே கூடாது. ஒரு நாளும் அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பிரதிபலனை அவங்களுக்கு செய்ய கவனமாக இருக்கணும். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவை போஷிச்சவங்களும் என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் பந்தில் வச்சு போஷிக்கணும். இந்த பர்சிலா ஒரு பெரிய மனுஷன், செல்வாக்குள்ள ஒரு மனுஷன், தாவீதுக்கு மிகவும் உதவியாகவும் ஆறுதலாகவும் போஷிக்கிறனும் இருந்திருக்கிறார். அந்த நன்றியோடு தாவீது சொல்கிறார், நான் மரிக்க போகிறேன், நீ என்ன பண்ண, அந்த குடும்பத்தை ராஜாவாக இருந்து அவங்கள பந்தியில் வச்சு போஷிச்சு பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு உத்தமமாக நடக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய தகப்பனாருக்கும் செய்த நன்மையை நாம் மறக்கக்கூடாது. வாய்ப்புகள் எப்போதெல்லாம் கிடைக்குதோ அந்த நன்மைக்கு பிரதிபலன் செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்க தான் உத்தமர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. எவ்வளோ சீக்கிரமாக மறந்துடணுமோ அவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறாங்க. நாம் அப்படி மறக்கவங்களாம் இல்லாதபடி நிச்சயமாய் நமக்கு நன்மை செய்தவர்களை, நமக்கு முன்னாடி நம்முடைய தகப்பனாருக்கு நன்மை செஞ்சவங்களையும் நம்ம என்ன பண்ண சேர்த்து பிரதிபலன் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது தாவீது தெளிவாக சொல்லி கொடுக்குறார். இதை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஒருவேளை அந்த வாய்ப்பு கிடைக்கலாம் கூட அவங்களுக்காக ஜெபிக்க நம்ம தயங்கவே கூடாது. வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக திருப்பி என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு அதை செஞ்சிடணும். இரண்டாவது, தன்னை தூஷித்த நபரை குறித்து சொல்கிறார். அந்த நபரை குறித்து என்ன பண்ணுறாங்க, நீ அசட்டையாக இருந்துடாத, அவனை குற்றமற்றவனா நினச்சிடாத. அவனுக்கு நான் என்ன பண்ணல, பழிக்கு பழி அவனை வாங்கலை, நான் அவனை சமாதானமாக விட்டு வச்சிருக்கிறேன். அதே நேரத்தில் ஆவிக்குரியவன் என்று சொல்லி குற்றவாளிகளை நல்லவன் சொல்லி நம்பி ஏமாந்துறாதுன்னு சொல்கிறார். இப்போ நம்மளாம் வந்து மன்னிக்கிறவங்களா மன்னிக்காதவங்களா? மன்னிக்கிறோம். இப்போ நம்ம மன்னிக்கிறவங்க தெரிஞ்சதுனால்தான் நம்ம தலைமையில் ஏறி என்ன பண்ணுறாங்க, மிளகா அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தாவீது சொல்கிறார், நீ யார், புத்திமான். உன்னை மிளகா அரைக்கிறவனுக்கும் தலையை நல்லா வச்சு அரைச்சிக்கன்னு சொல்லி போனேன், விட்டுப்படுத்துறாத. அவங்கள குறித்து கேர்ஃபுல்லாக இரு. அவங்க செஞ்ச தவறுக்கு நானே அந்த சீமையை என்ன பண்ணிக்கணும், கொன்று போட்டிருக்கணும். நான் கொன்று போடலை. அவன் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணான், என்னை சந்திக்கிறதுக்கு எதிரில் வந்தான், அவனை ஃப்ரீயாக நான் விட்டுட்டேன். அதுக்குன்னு அவன் நல்லவன் கிடையாது, குற்றமற்றவன் கிடையாது. அவன் குற்றவாளி. அவனுக்கு குற்றம் செய்கிற குணம் அதிகம். அவனை ஃப்ரீயாக விட்டுட்டு அவன் குற்றம் செய்வான், அனைவரை குற்றவாளி ஆக்கிடுவான். அவனை குறித்து ஜாக்கிரதையாக இரு, விழிப்பாக இரு, கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறார். நீ புத்திமான், உனக்கு தெரியும், நீ புத்திமானாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த சாலமன் எப்படி நடந்துட்டாரு, நீங்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36லேருந்து 46 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் படிச்சிங்க, இப்போ படிக்க தேவையில்ல. சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதை மாரியே அந்த சீமைகிட்ட சொல்கிறாரு, உனக்கு எருசலேமில் இடம் தரேன், நீ வீடு கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணலாம், வாழ்நாள் முழுதும் அங்கேயே குடியிருக்கலாம். ஆனால் நீ செஞ்ச கூட்டத்துக்கு உனக்கு எப்படி இருந்தாலும் தண்டனை இருக்குது, அதை நான் இப்போ உனக்கு கொடுக்கல. நீ குற்றம் செய்யாதவனா உனக்கு ஜாக்கிரதையாக நீ வச்சுக்கணும். என்னைக்கு நான் கொடுக்குற இடத்த விட்டு நீ வெளியே போறியோ அன்னைக்கு உன் தலை உன் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை ஒத்து போகிறார். பிறகு ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு மறந்துடுறார் இந்த விஷயத்த.
3 வருஷம் கழிச்சு இவருடைய ஆட்கள் காணாமலான்னு சொல்லிட்டு தேடிட்டு வெளியே போகிறார். அந்த விஷயம் சாலமோனுடைய நாலேஜுக்கு வருது. அவனை கூப்பிட்டு இந்த உடன்படிக்கைலாம் திருப்பி சாலமோன் சொல்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நீ உடன்படிக்கை மீறினால இதுக்கப்புறம் நீ வாழ தகுதின்னு சொல்லி சாலமோன் அவனை என்ன பண்ணுறாருங்க, கொன்று போடுகிறார். தன்னுடைய தகப்பனுடைய ஆலோசனைப்படியே அவனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுறாருங்க, நரமயிரை பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறார். 3வது குறிப்பு, உத்தமமாக நடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சிம்பிளான காரியம் தான். தனக்கு நன்மை செய்வதற்கு என்ன பண்ண, திரும்பி நன்மை செய்ய மறக்கவே கூடாது. தனக்கு மாத்திரமல்ல, தன் தகப்பனாருக்கு கூட செஞ்ச நன்மையை நம்ம என்ன பண்ண, திருப்பி செய்கிறவங்களா இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளை தூஷிக்கிறவங்களை, திட்டுறவங்களை, நம்மளை அவமானப்படுத்துறவங்களை நம்ம மன்னிக்கிற பேரில் அவங்கள ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு இடத்த ஏற்படுத்திடணும். அவங்கள அந்த இடத்துக்குள்ளே வச்சிடணும். அந்த இடத்துக்குள்ளே வச்சுட்டு அவங்க விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னைக்கு நம்முடைய கொடுக்கப்படுகிற அந்த வரம்பை மீறி அவங்க போகிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு உறவு இல்லாதபடி துண்டிச்சு. சாலமோன் நாட்களில் வெட்டி போட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு வெட்டி போட்டக்கூடாது, ஜெயிலில் போட்டுருவாங்க நம்மளை. அது போல ஒரு சூழ்நிலை என்ன பண்ணோம்பா உருவாக்கணும். என்ன சொல்ல வரும் புரியுது அவங்களுக்கு? ஒருத்தனை கொண்டு போட்டால் அதுக்கப்புறம் அவனுக்கு நமக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்குமா? அவ்வளோதான், டோட்டலாக துண்டிச்சிட்டு வந்துட்டான். நம்மளை திட்டுறவங்கள நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, திட்ட சொல்லி தொடர்ந்து இடம் கொடுத்துட்டு ஏமாளி மாரி இருக்கக்கூடாது தேவ பிள்ளைங்க. மாறாக அவங்களுக்கு ஒரு இடத்த வச்சிடணும். நம்ம சாலமோன் எருசலேமில் அவங்களுக்கு ஒரு இடத்த வச்சுட்டான். நீ இதுக்குள்ளே இருக்கணும், நீ இதுக்குள்ளே வாழ்ந்துக்கணும்னு சொல்லிட்டான். மீறும்போது நீ வாழறதுக்கு தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டான். அதுபோல் நம்மளை திட்டுறவங்களை நம்ம மன்னிக்கிற பேர் என்ன பண்ணக்கூடாதுங்க, மன்னிச்சுட்டு உக்காந்துக்கக்கூடாது. அவங்களால வருகிற தொடர்ந்து தூசணியை நம்ம ஏற்றுக்கொண்டு உக்காந்துருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறார். ஒருவன் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் செய்வானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செய்வானால் இம்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படுது. அவன் ஆக்கினைக்குள்ளாய் போயிடுவான். அப்போ நம்மளை தூசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தூசிக்கிறவனை நம்ம என்ன பண்ண விட்டுட்டு தேடக்கூடாது. நமக்கு நன்மை செய்வதற்கு நம்ம திரும்பி நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை எதிர்பார்த்துட்டே இருக்கணும். அந்த வாய்ப்பு வரும்போது அந்த நன்மை செஞ்சிடணும். நம்மளை தூஷிக்கிறவர்களை நாம் மன்னிப்பது மாத்திரமல்ல, அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து ஓரமாக வச்சிடணும். அவங்கள மீறியாக அவங்க செய்யும்போது அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த காரியத்தை வேறு இடத்துடணும். எது மாதிரி புரியுது? அல்லேலூயா. கொலை பண்ண சொல்லி நான் சொல்லலை. ஒரு மனுஷனை கொன்று விட்டால் அதுக்கப்புறம் அந்த மனுஷனை என்ன திரும்பி நம்ம பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு அவங்களை அனுப்பிச்சிடணும், அவ்வளோதான். இதை நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். என் வாழ்க்கையில் சம்பந்தம் இல்லாதபடி நடந்து கொள்கிறவங்கள அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருவேன் நான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆக்கி விட்ருவோம் வாழ்க்கையில். அதுமாதிரி நிறைய பேர் நான் செஞ்சுருக்கிறேன். அது என்னவோ என் அறிவுக்கு சரியாக தோணுது. ஏனென்றால் நம்ம ஆவியும் அவங்க ஆவியும் ஒத்து போல. நம்ம ஆசீர்வதிக்கிற ஆவியாகிறோம், அவங்க தூசிக்கிற ஆவியாக ரெண்டும் ஒத்து சேர்ந்து பயணிக்க முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும், வேறு அர்த்தணும். ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான தூசிக்க நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசித்த தலைப்பாசனம் படிங்க. உத்தமருக்கு கர்த்தர் துணை. யார் உத்தமர்கள்? கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நடந்து இருதயத்தை உத்தமமாய் பக்குவப்படுத்திக் கொள்பவர்கள் உத்தமர்கள். அவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். இதை யாரை பார்த்து யோசபாத் சொன்னான்? தாவீதை பார்த்து சொன்னான். தாவீது தன்னுடைய ஜீவிதத்திலே உத்தமனாய் எப்படி விளங்க பண்ணினான்? தன் மகனுக்கு உயிர் போகும்போது கூட அவன் சொன்ன முதல் காரியம், எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் என்ன பண்ணும், புத்திமானாய் இருப்பதற்கு முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உண்மையாய் கர்த்தருடைய கற்பனையின்படி நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி நடந்து கொள்ளணும். இதுதான் தாவீதுடைய பிரதானமான காரியம், ஆலோசனை அதுதான். அப்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர்
துணையாக இருப்பாங்க. இரண்டாவது சொன்ன காரியம், எந்த இடத்துல சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. நமக்கு நன்மையே செய்களாக இருந்தாலும் கூட அவருடைய தீமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, துணை போகக்கூடாது. அந்த தீமையை வேறு இருக்கிறவர்களாக உத்தமர்கள் இருப்பார்கள். மூன்றாவது, போஷிக்கிறவர்களை போஷிக்கிறவர்களாகவும் தூஷிக்கிறவர்களை வேறு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் யாருங்க, உத்தமர்கள். எத்தனை உத்தமர்கள் இங்க இருக்கிறீங்க? நாம் இப்படிப்பட்ட நடைமுறை ஜீவியத்தை செய்வோமானால் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமர்களாக மாறுவோம். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை. கர்த்தனே என் துணையானி நித்தமோ குணங்கள் படிவோம்.